எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சகோதரர் ராமலிங்கம் அவர்களுடைய படுகொலை இல்லையா? ஸோ அது எல்லோருக்கும் தெரியும். முஸ்லீம் சகோதரர்கள் அந்த குர்ஆனை விநியோகம் பண்ண போகும்பொழுது இப்படி மதம் மாற்றாதீங்க, நாங்கள் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிறோம், நீங்கள் உங்கள் சாமிக்கு படித்ததை நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் சாமிக்கு படித்ததை நீங்கள் சாப்பிடுவீங்களா, உங்கள் ஏரியாவில் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்திருக்கார். ஸோ அவருக்கு நிறைய அனுபவமும் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறார், அடுத்ததாக அவங்க முஸ்லீம் சகோதரர்கள் தலையில் இருக்கிற தொப்பி எடுத்து அவர் போடுறாரு, இதே மாதிரி நீங்கள் விபூதியை வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த நாளே அவர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ அதனால் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். இது வீடியோவாகவே வந்திருக்குது. ஸோ அதனால் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அதில் ஒரு விஷயம், அதாவது மதம் அதெல்லாம் கூட அடுத்தது, மனிதர்களுக்குள்ள சகிச்சுக்கிற சக்தி சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிறத தான் இது ரொம்பவே காட்டுது. ஸோ சகித்து கொள்ளும் சக்தி இல்லாததுனால அதை மதத்தை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு எது வேணாலும் நடந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கூட காரணம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சகித்து கொள்ளும் சக்தி இல்லைன்றது தான் இதில் வெளிப்படையாக தெரியுது. ஸோ இப்போ ஒரு மதம் தன்னுடைய மதத்தை அவமதிக்கிறவங்க கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படிங்கிறது ஆக்சுவலாக பைபிள்லே இருக்குது, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது தான். ஆனால் எந்த கிறிஸ்டினும் அதை நம்பலை இல்லையா? அந்தளவுக்கு அவங்க பலகீனம் கிடையாது, அது கடவுளுடைய வார்த்தை கிடையாது, நமக்கு அதுக்கு புரியல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சகோதரர்கள் அது உண்மையிலேயே கடவுள் தான் சொன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் அப்படி சொல்லுவாரா? அதை யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், முஸ்லீம் சகோதரன் வீட்டுக்கு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அவங்க வீட்டில் அவனுடைய குழந்தையுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக ஃபங்க்ஷன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு செம்பரி ஆடு, பெரிய ஆடு, அதை அவனே வெட்டுறான். எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக். ஆக்சுவலாக நான் அப்போலாம் மாமிசம் சாப்பிடுவேன், பட் ஆனால் அது மாதிரி வெட்டி நான் பார்த்ததில்லை. அதுவும் அவனே போய் வெட்டுறான். வெட்டிட்டு மச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்றான். எனக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே கைகாலெலாம் நடுங்குது. ஒரு உயிர் அது துடிக்கிறதெல்லாம் தெரியுது. அப்போ அது ஏன் அவங்களுக்கு தெரியல? ஏன்னா ஒரு 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 உயிரை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த உயிரை சாகடிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அதுதான், ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய கேரக்டரை மாற்றுது இல்லையா? ஒரு உயிர் மேலே உங்களுக்கு கருணை இல்லைன்னா எந்த உயிர் மேலேயுமே கருணை இல்லாமல் போயிடும். ஸோ இது அடிப்படை விஷயம் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு துக்கம் கொடுத்தா அந்த துக்கம் நமக்கு திருப்பி வந்தே தீரும், பல மடங்கு வட்டி போட்டு வந்தே தீரும். ஸோ இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது என்னென்னா, அந்த நேரம் உடனே வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தை அது கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நம்ம பார்க்குறோம்ல, நிறைய கொலை பண்ணுறவங்களுடைய லைஃப்லாம் எப்படி போகுது, அவங்க குடும்பம் எப்படி சின்ன பின்னமாகுது இல்லையா? அதாவது மதம் இல்லாத கொலைக்காரர்களே சொல்கிறேன். ஸோ மதத்தின் மூலமாக பண்ணாலுமே இதிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா இறைவன் கொலை பண்ண சொல்லியிருக்க மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் அப்படி காட்டிக்கலையா என்னன்னு நமக்கு தெரியல. சரி, இப்போ இன்னொரு விஷயம், ஒரு இதில் ஒரு அந்த ராமலிங்கம் சகோதரர் கொலை செய்ய தோன்ற அளவுக்கு எதுவும் அந்த வீடியோவில் பண்ணலை, அது க்ளீனாகவே தெரியுது. இருந்தாலும் அவர் பண்ண விஷயம் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அது ஒன்று இருக்குல்ல, என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க அம்மா என்னமோ சொல்லிட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த சொன்ன வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை கிடையாது, அதுவும் அம்மா பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பொண்ணுடைய பலகீனத்தை குறிக்குது இல்லையா? ஸோ இதுதான் எல்லாரும் பேசுகிறது இதுதான்.
ஸோ இப்போ இந்த ராமலிங்கம் பிரதர் பண்ணதில் வந்து இப்படி இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறதான் பேசுகிறாங்க. சரி, ஓகே, அது வந்து உலகத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. தப்பான விஷயமே ரைட்டு அப்படின்னே வளர்க்குறாங்க அப்படின்னா அதை நம்மளும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாம்பு கிட்ட போனால் அது கொத்த தான் செய்யும் இல்லையா. ஸோ பாம்பு கொத்தக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது அவங்கவுங்களுடைய கர்மத்தின் கணக்கு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், அது முக்கியம் கிடையாது. இப்போ ராமலிங்கம் பிரதர் கிட்ட வரும், அவரை மாதிரி நானே பிஹேவ் பண்ணியிருக்கிறேன் நாஸ்திகனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் கிட்ட பழகி இருக்க மாட்டேன், பட் கிறிஸ்டின்ஸ் கிட்ட அப்படிலாம் பண்ணுவேன். அவங்க வந்து மதம் மாற்றம் வரும்போது கேட்பேன், அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிடுவாங்க. பட் அவங்க அவ்வளோதான், அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்குகிற குணம் அது வந்து சத்தியமாக அவங்கக்கிட்ட கிடையாது. ஆனால் நம்மளை பார்த்து அவாய்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரி, ஆனால் அந்த குணமே தப்பா அப்படின்னு கேட்டால், அந்த குணத்தினால நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குணம் சத்தியமாக தப்பு தான். அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளை மாற்றிக்கணும் இல்லையா. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியது தான் இல்லையா. ஸோ அதை பண்ணணும். அதுக்கு வந்து 2 ரகசியம் தெரிஞ்சிட்டால் போதும். என்ன அப்படின்னா, உண்மையிலே யாரையுமே மதம் மாற்றவே முடியாது. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியல, அதுதான் காமெடி. யாரையுமே மதம் மாற்றவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாஸ்திகர்கள்லாம் கமல்ஹாசன் வந்து அவர் உண்மையிலே நாஸ்திகர் கிடையாது, அவருக்குள்ளே அந்த இது இருக்குது, மதம் இருக்குதுன்றாங்க இல்லையா. இருக்கவும் செய்யலாம் இல்லையா. ஏன்னா மதம் மாற்றவே முடியாது. அவங்க நாஸ்திகராகவே இருந்தாலும் தன்னுடைய மதத்தை ஒருத்தர் திட்டும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஏந்திரிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் யாருமே, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் மதத்திலே இருக்கிறாங்க, ஆனால் இந்துவாக தான் வாழறாங்க. தீவிர சிவபக்தனாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதை யாருமே மாற்ற முடியாது. ஏதோ ஒரு வீடியோவில் நான் என்ன பேசினேன்னு தெரில, ஒரு கிறிஸ்டின் பிரதர் ஃபோன் பண்ணி, ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் ஒரு பாதிரியார்னு நினச்சிக்கிட்டார். நீங்கள் பாதிரியார் தானே, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் எதுக்கு இந்து மதத்தை தப்பாக பேசுகிறீங்க. நான் எப்போ தப்பாக பேசினேன் அப்படின்னு அவர் வந்து, இதோ பாருங்க, நான் வந்து கிறிஸ்டின் தான். அவர் சொல்கிறார், அவர் கிறிஸ்டின் தான், நான் கிறிஸ்டின் தான், ஆனால் எனக்கு கிறிஸ்தவ மதத்தை விட இந்து மதம் பிடிக்கும். இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் எந்த மதத்தில் இருந்தாங்க, நீங்கள் பாட்டுக்கு இந்து மதத்தை தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாது. அவங்க எதுவும் வன்முறையிலாம் ஈடுபட மாட்டாங்க, பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வேறு மதத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க, அதாவது கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து, நான் முந்தைய ஜென்மத்தில் வந்து இந்துவாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான், அவங்ககிட்ட நிறைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு இருக்குதுன்னா, அந்த கணக்கை முடிக்கிறதுக்காக நான் அவங்க குடும்பத்தில் தான் பிறப்பேன். அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, ஸோ கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறப்பேன். இருந்தாலும் எனக்கு இதை விட இந்து மதத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா சிவலிங்கம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்கள். முஸ்லீம் சகோதரர்கள் தான் அதுக்கு நிறைய கமெண்ட் போடுவாங்க. அது எப்படி அவங்க பார்க்குறாங்க, திட்டி போடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி, திட்டி கூட போடட்டுமே, பட் ஏன் சிவனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை. இப்போ இந்துக்கள் போய் முஸ்லீம் மதத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்களா, கிறிஸ்தவ மதத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆனால் அவங்க நினைக்கிறாங்களே. அதுதான், ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி பிறந்திருப்பாங்க, பிறந்தப்புறம் மாறதில்லை, வேறு மதத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களே வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மதத்தை ஆத்மா, நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸாக ஒரு இந்து கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் இந்து குடும்பத்தில் பிறப்பாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு முஸ்லீம் மாநாடு நடக்குது அப்படின்னா அது பிடிச்சி போய் மதம் மாறிடுவாங்க. அது மாறினா மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் மாறலை. ஆத்மா வந்து மதம் மாறவே மாறாது. அப்போ வந்து இந்த பிரச்சாரம் அதெல்லாம் தப்பா அப்படின்னா அது தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. அதுதான், இப்போ உதாரணத்துக்கு வந்து முகலாய மன்னர்கள் வரும்போது வந்து பயங்கரமாக பெண்களை கற்பழிக்கிறதுலேருந்து, டேக்ஸ் போட்டு சாகடிச்சதுலேருந்து என்னென்னமோ பண்ணியும் இந்துக்கள் மாறாமல் இருந்திருக்கிறாங்க.
மாறினவங்க மாறினாங்க கொஞ்சம் பேர், அதை விட்டுருங்க. பட் மாறாமல் இருந்தாங்கல்ல, அந்த இடத்த விட்டு. இப்போ சௌராஷ்டிரக்காரங்களாம் அதனால தான் குஜராத்தை விட்டு இங்கே தமிழ்நாட்டு பக்கம் வந்ததே. ஸோ அப்போ பாருங்களா, அப்போ அவன் வந்து ராணியாக கூட ஆக்குவான். அந்த பதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மதம் மாற மாட்டோம், அசைவத்தை சாப்பிட மாட்டோம், அது அருவருப்பான உணவுன்ட்டு விட்டுட்டு வந்தாங்க பாருங்க. மாற இப்போ என்னன்னா, அப்படி மாற வாய்ப்பே கிடையாது. மாறிடுவாங்களோ அப்படின்னு நம்மளே பயப்படுறோம். அப்படிலாம் மாற மாட்டாங்க. அப்படி யாராவது மாறினாங்கன்னா அவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே பிறந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த மத பிரச்சாரமும் பண்ணாட்டினாலும் அவங்கவுங்க மதத்தை தேடி தானாகவே வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிறிஸ்டின் பிரதர், ஸோ அவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் போய் 5 மாதத்துலேயே பிடிக்கலன்ட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மதத்தில் வந்து ஆக்சுவலாக மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதான், பண்ணாத விபச்சாரத்துக்கு சமமாக. அதனால் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார். அது ஏதோ அவர் இருக்கிற ஏரியா வந்து அந்த நக்சலைட் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். ஹிந்து தான் அந்த பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணோடனே ஒரு வாரத்திலே அதோடைய கேரக்டரே சரியில்லை, ஏண்டா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ கேரக்டர் சரியில்லைன்னு எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல, அவர் சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அது ஒரு 10வது படிக்கிற வயசில் வளர்ந்துடுச்சு. நடுவில் என்ன ஆயிடுச்சு, அவங்க அந்த வீட்டு வேலை செய்ய போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போய் இந்த பொண்ணு கிறிஸ்டினாக மாறிடுச்சு. மாறினோடனே நீ கிறிஸ்டினாக மாறுறியா, அதாவது இவரே கிறிஸ்டின் தான், ஆனால் இவர் ஆர்சி, அவங்க பெந்தகோஸ்துக்கு மாறுறியா இல்லையா அப்படின்னு பயங்கர டார்ச்சர் பண்ணி வீட்டில் பயங்கர சண்டை, வீட்டை விட்டு வெளியே போடானா அப்படி இப்படின்னு கண்ணாப்புன்னு அவங்களும் பேசுகிறாங்களாம், ஹவுஸ் ஓனரும் பேசுகிறாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அந்த பொண்ணு கொடுத்த டார்ச்சரில் அவர் இந்து மதத்துக்கு மாறிட்டார். ஸோ இதுதான், அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, தானாகவே அது மாதிரி நடக்கும். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப மதத்துடைய தீவிரமாக இருக்கிறது பிடிக்காமலே குழந்தைங்க மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்டாக நடக்கும். நம்ம வந்து அதாவது பிரச்சாரம் பண்ணுறவங்க பண்ணட்டும், பண்ணுறதுனால ஒரு மதம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் தேவையில்லாதது. எந்த மதத்தையும் யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பதற்றமாகாமல் இருப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ ராமலிங்கம் பிரதர் அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவம் வந்து எப்போத்துலேருந்தோ நடக்குதுன்றாங்க. பட் ஆனால் இது பயங்கர அதிகமாக நடக்கத்தான் போகுது எல்லா இடத்துலையும். ஸோ மதம் தான் காரணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் காரணம். ஆனால் மதத்தின் சம்மந்தமாக அதிகமாக நிறைய இது மாதிரி நடக்கும். இன்னும் போக போக உலகம் அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. அதான் பைபிளில் சொல்லியிருக்கும், கடைசியில் உலகம் பயங்கர மோசமாக இருக்கும், சகோதரர்களுக்குள்ள பகைப்பார்கள், சகோதரருக்கு எதிராக சகோதரனே எழுவான் அப்படின்றது. ஸோ எந்த மதமாக இருந்தாலும் ஒருத்தர் சகோதரர்கள் தானே இல்லையா? பயங்கரமாக நடக்கும். ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உண்மையிலே வந்து எல்லா மதத்துக்கும் இது பொருந்தினாலும் இந்து மதத்தை மட்டுமே வச்சு சொல்கிறேன். இந்து மதத்தை நீங்கள் பாதுகாக்க தேவையே கிடையாது. ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த வேதமும் தெரியாது, அதான உண்மை. அவங்க பைபிளாவது கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்டின் ஸ்கூல் எத்தனை இருக்குது, அதில் படிக்கிற அத்தனை பேருமா கிறிஸ்டின் ஆயிடுறாங்க. யாரோ அபூர்வமாக ஒருத்தர் ஆனாலே ஆச்சரியம், அப்படியே ஆனவங்க கூட திரும்பி வந்துடுவாங்க. ஸோ அப்போ எந்த வேதமும் படிக்காமலே இவங்க இந்துவாகவே தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற வாய்ப்பே கிடையாது. இந்து மதத்தை அழிக்கவும் முடியாது, இந்து மதத்தை நீங்கள் பாதுகாக்க தேவையில்லை. உண்மை என்னென்னா, இந்து மதம் தான் உங்களை பாதுகாக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்து மதம்னு இல்லை, எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். இருந்தாலும் நான் இந்து மதத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன், ஏன்னா அதை வச்சு தான் இப்போ விளக்கம் கொடுக்க போகிறேன். இந்து மதம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார், இந்து மதம் இல்லைன்னா இங்கே எந்த மதத்துக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மை.
அது தெரியல யாருக்கும். ஸோ ஏன் இந்து மதம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் போய் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ அல்லது மற்ற மதத்துடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கோ போனாதான் மதம் மாறிட்டார்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து முஸ்லீம் மதத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மதத்தை விட்டு தள்ளி வச்சுடுவாங்களாம். சாராயம் குடிக்கிறது இந்த மாதிரி, அதாவது அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் சொல்லுவாங்க அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தள்ளி வைக்கிறாங்க வைக்கலை, ஆனால் அதை குடித்தாங்கன்னா அவன் முஸ்லீம் கிடையாது. சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம் முஸ்லீம், அவ்வளோதான். அதேமாரி நிறைய கல்யாணம் பண்ணான்னா அவன் கிறிஸ்டின் கிடையாது. பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் அவன் கிறிஸ்டின்ட்டு. அவன் வந்து வேறு மதம் மாறி தான் கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணாலும் அவன் அந்த மதத்தை விட்டு போயிட்டான் தான் அர்த்தம். அவன் எந்த மதம் போகிறானோ அது வேறு, ஆனால் அவன் கிறிஸ்டின் கிடையாது. ஸோ அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தில் என்ன கட்டுப்பாடு இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அவன் கிறிஸ்டின். அவங்கள சர்ச்சில் விடுறாங்க விடலை அது வேறு விஷயம். ஃபாலோ பண்ணலான்னே அவன் கிறிஸ்டின் கிடையாது, உண்மையான கிறிஸ்டின் கிடையாது. உண்மையான கிறிஸ்டினாக இல்லைன்னா அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் வந்து எதுவும் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. அந்த நியமங்கள் இருக்குது பாருங்க, அது அவனை தப்பான வழியில் போக விடாமல் பார்த்துக்கும். தப்பான வழியில் போகலைனாலே எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன், இந்து மதம் தான் உங்களை பாதுகாக்கும். ஆனால் இந்து மதம்னா என்னன்னே தெரியாது. இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும். இந்து மதம்னா என்னென்னு தெரியல. ஒரு விதத்தில் காந்தி பண்ணது வந்து இந்து மதத்துடைய வெளிப்பாடு, அஹிம்சை முறை, அஹிம்சை வச்சது. ஆனால் எதிர்த்து கேட்குறது இந்து மதம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவருமே இந்து மதத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டார் தான். ஏன்னா எதிர்க்கிறது வந்து இந்து மதமே கிடையாது. இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா இயேசு போதித்ததே இந்து மதம் தான் இல்லையா? ஒரு கணத்தை இறந்தால் மறு கணத்தை காட்டுன்னு. ஆனால் அது அவர் போதித்தது மட்டும்தான். அவருக்கு முன்னாடி இருந்தவங்க பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இயேசுமே கூட சில இடங்களில் வந்து கோபப்பட்டிருப்பார். அவரும் மனுஷன் தானே இல்லையா? அதனால் கோபப்பட்டிருப்பார். பட் ஆனால் போதனை பண்ணது வந்து அவர் என்ன போதனை பண்ணாரோ அதுதான் உண்மையான இந்து மதமே. அதுதான் சாரமாக, கீதா சாரமாக நிறைய கடைகளில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, ஏன் டென்ஷன் ஆகுற? நடந்துட்டு இருக்கிறதும் கரெக்டாக தான் நடக்குது, ஏன் டென்ஷன் ஆகுற? நடக்க போகிறதும் கரெக்டாக தான் நடக்க போகுது, ஏன் டென்ஷன் ஆகுற? ஒன்று இது எதுவுமே இல்லை, ஏன் கவலைப்படுற? எதை இழந்துன்னு துடிக்கிற இல்லையா? ஸோ அதுதான் இப்போ வந்து கலியுகத்துடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் இது ஏதோ ஒரு காரணத்தினால டக் 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 டக்குன்னு கர்ம கணக்கு முடியும். எதனால் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நீங்கள் ரோட்டில் போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து அடிப்பான், என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் நடக்கும், திடீர்னு நடக்கும். நீங்கள் கரெக்டாக தான் காரில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து அவனாவது நிறுத்திட்டு அவன் தப்பாக வந்துட்டு கூட உங்களை வந்து அடிப்பான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பஸ்லெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனாவது கார்காரன் ஏதோ கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக வரைச்சிருப்பான், போட்டு அடிப்பாங்க. அவன் பெரிய ஆளாக கூட இருக்கலாம், திடீர்னு நடக்கும். அவங்க என்ன ஜாதி அதெல்லாம் பார்த்தெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும், போக போக நமக்குமே நடக்கும். ஆனாலும் நீங்கள் இந்து தர்மம் சொன்ன மாதிரி நடந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு அடிச்சிட்டாங்கன்னா அடி விழுந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் நடந்தது கரெக்டாக தான் நடக்குதுன்னு நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அதோடு அது முடிஞ்சிடும். ஏய் நீ அண்ணா பார்த்துலாம், நீ இவ்வளோவா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு போகும்போது தான் என்ன ஆகும்? என்ன வேணாலும் ஆகும். ஸோ அந்த அமைதி. அப்புறம் மற்றபடி மதம் தான் உங்களுக்கு பாதுகாப்பே தவிர இந்து மதத்தை எவ்வளோ தப்பாக பேசினாலும் அமைதியாக இருங்க. தப்பாக பேசுனாலும் அது தப்பாகிடுமா? அதை புரிஞ்சுக்கணும் இல்லை? தப்பாக பேசுறதுனால அது தப்பாகிட போகுதா? இயேசுநாதரை வந்து எவ்வளோதான் தப்பாக பேசினாலும் இயேசுநாதர் தப்பானவர் ஆகிடுவாரா? கிடையாது. அவங்க பேசுகிறாங்க, பேசிட்டு போயிட்டோம், அவ்வளோதான். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்தும், குறிப்பாக இந்து மதத்துக்கு. ஏன்னா இந்து மதத்துடைய கொள்கையே இதுதான், எது நடந்தாலும் அமைதியாக இருங்க அப்படிங்கிறது தான் கொள்கையே. அப்போ இது வந்து அழகாக சனீஸ்வரன் வாழ்க்கையில் நடக்கும்.
சனீஸ்வரனுடைய மனைவி தாமினி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அதனால் கவரப்பட்டு இந்திரன் என்ன பண்ணுவான், சனீஸ்வரன் இல்லாத டைம் சனீஸ்வரன் மாதிரியே வேடம் கொண்டு வருவான். ஸோ அவகிட்ட நெருங்கி பழகும்போது சனீஸ்வரன், ஒரிஜினல் சனீஸ்வரன் வந்துடுவார். வந்தோடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே இவளுக்கு வரம் இருக்கும், சனீஸ்வரனுடைய மனைவி தாமினிக்கு. ஸோ அந்த வரத்தை வச்சு இந்திரனை அழிக்கிறதுக்காக சாபம் கொடுக்க போவா. அந்த நேரம் சனீஸ்வரன் சொல்லுவார், பாருங்க, இது யோசிச்சு பாருங்க, சனீஸ்வரனுடைய மனைவியோட காமம் வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கும் பொழுதே சனீஸ்வரன் சொல்லுவார், அதுதான் இந்து தர்மம். அதை மட்டும் நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுருக்கணும். என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்திரன் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா கர்மத்தின் விதி கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் அந்த தண்டனையை நீ கொடுக்காத. ஏன் கொடுக்காதன்னா, அது உன் குணத்துக்கு மாறுபாடானது இல்லையா. ஒருத்தரை சபிக்கிறது நம்மளுடைய குணம் கிடையாது, அதை நீ பண்ண தேவை. ஆனால் அதுக்கான தண்டனை யார் மூலமாவது கிடச்சிடும், ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். ஸோ இன்னொரு விஷயம், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது, அது தெரியாமல் பண்ணிச்சு. அப்படியே இயேசு சொன்ன டயலாக் தான் எந்த நேரமும் இருக்கணும். கடைசி நேரத்தில் சொல்கிறார் இல்லையா, பரமபிதாவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாவம் இவங்களுக்கே தெரியல, இவங்கள மன்னியும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கடவுளை விடுங்க, நீங்கள் மன்னிச்சிடுங்க. அது கர்மத்தின் விதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, பட் நீங்கள் மன்னிச்சிடுங்க இல்லையா. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைச்சாலே முதல்ல உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அது இருக்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு விட்டு போயிடுங்க. அவங்களுடைய குணம் அப்படியே இருந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட மட்டும் அந்த குணத்தை வெளிப்படுத்த போகிறதில்ல, திரும்ப திரும்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே பலகீனமாக இருக்கிறாங்க இப்போ இல்லையா. அப்படி ஸ்லைட்டாக ஒரு வார்த்தை சொன்னாலே கோபம் வருது, கொலையே பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகிட்டாங்க, எல்லாருமே பலகீனமாயிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல இல்லாட்டினாலும் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம அமைதியாக இருக்கணும். எல்லா மதத்துக்குமே இது பொருந்துருது. ஸோ இதைத்தான் இயேசுவுமே போதிச்சார். சரி, இப்போ யாரையுமே மதம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி, எனக்கு துக்கம் நடந்தால் அதுக்கு பேர் நன்மையா அப்படின்னு தோணும். நன்மை தான். என்ன அப்படின்னா, இத்தனை கோடி ஆத்மாக்களை ஒருத்தன் என்னை மட்டும் சூஸ் பண்ணி துக்கம் கொடுக்குறான்னா அது காரணம் இல்லாமல் நடக்காது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் சத்தியமாக நான் அவனுக்கு துக்கம் கொடுத்துருப்பேன், அதனால தான் அது நடக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவனுக்கு நான் துக்கம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நம்ம பாவம் பண்ணியிருக்கணும் தான் நமக்கு தெரியல. நம்மளுடைய குணம் சொல்லும் போன ஜென்மத்திலலாம் என்னென்ன பாவம் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லாமலே நமக்கு இந்த கோபம் வருதுன்னா, ஒரு காலத்தில் ராஜாவாக இருக்கும்போதுலாம் என்னென்ன பண்ணியிருப்போம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் கரிமீன் எத்தனை உயிரை அடித்து சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் சாபம் தானே, சபிக்கப்பட்ட உணவு தான் அது. ஸோ அதுக்கான தண்டனையெல்லாம் எப்படியாவது நமக்கு தேடி வரும். ஸோ நான் பண்ண தப்புக்கு தான் அது நடக்குது அப்படின்னு அந்த நேரத்தை பார்க்காதீங்க. ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருக்கிறீங்களா, அவருக்கு பண்ணாட்டினாலும் அதே தப்பு நீங்கள் வேறு யாருக்காவது இதே பிறவியில் கூட பண்ணியிருப்பீங்க. அதை நினச்சி பார்த்து அமைதியாகிடுங்க. ஸோ அதிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சத்தியவதி கேரக்டர், மகாபாரதத்தில் சத்தியவதி பாண்டவர்களுக்கு 2-3 தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்க. அவங்க அந்த சத்தியவதியை பீஷ்ம பிதாமகருடைய அப்பா விரும்புவார். அந்த பொண்ணு மீனவ பெண்ணாக இருப்பா, படகொட்டியாக இருப்பா. அப்போ அவரை கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்கும்போது அவர் சொல்லுவார், அவங்க அப்பா சொல்லுவார், ஆக்சுவலாக ராஜா, பீஷ்ம பிதாமகருடைய அப்பா ராஜா இல்லையா. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு ராஜாவுக்கு தான், அதாவது என் பொண்ணுடைய குழந்தைங்க இளவரசன் ஆகணும், அப்படி இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்ட்டு. ஆனால் ஆல்ரெடி பீஷ்ம பிதாமகர் பிறந்து அவர் இளவரசராக இருப்பார். சரி, இது வேலைக்கு ஆகுதுன்ட்டு அவர் போயிடுவார். அதையும் மீறி பீஷ்ம பிதாமகருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பாவுக்காக இவரே பொண்ணு கேட்டு, சரி நான் கல்யாணம் பண்ணால் தானே எனக்கு குழந்தை பிறக்கும், நான் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு பிரம்மச்சரிய விரதம். ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்னாலே அவரை தான் உதாரணமாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருப்பார்.
அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஆனால் பாவம் தானே இல்லை? ஒருத்தருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பதவியை தட்டி பறிக்கிறாங்க. ஸோ பீஷ்ம பிதாமகருடைய பதவி வந்து தட்டி பறிக்கிறாங்க. எதுக்கு? அவங்க அப்பாவுடைய காமத்துக்காக இல்லையா? அந்த பொண்ணு மேலே உள்ள காமம், காதல்ன்றது காமத்துடைய ஃபஸ்ட் ஸ்டெப் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் இப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதோ, அவளுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு டைமில் இறந்துடுறாங்க. 2 பேருமே இறந்துடுறாங்க. ஒருத்தன் போரில் இறந்துடுறான், ஒருத்தன் நோயில் இறந்துடுறான். ஸோ அதுவே எவ்வளோ பெரிய வேதனை இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போதும் சத்தியவதி சொல்லுவா, நான் பீஷ்ம பிதாமகருக்கு பண்ண பாவத்தினால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி அந்த கணவன் இறக்கும்போதும் அதே தான் சொல்லுவாள். அடுத்தது எப்படியோ குழந்தை உருவாகி, அது தெரியும் இல்லையா, பாண்டு திருதராஷ்டிரன். ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வரும்பொழுதும், ஐயோ நான் இந்த பீஷ்ம பிதாமகருக்கு பண்ண அந்த பாவத்துக்கு இன்னும் எத்தனை தண்டனை நான் அனுபவிக்க போகிறேனோ, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் அனுபவிக்க போகிறேனோ. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைதியை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்களே தண்டனையை வாலண்டரியாக ஏற்றுக்கிறீங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கும் போது அந்த ப்ரெஷர் ஏறும், மற்றவங்களுக்கும் வேறு நம்ம துக்கம் கொடுப்போம். ஸோ இதை நம்ம கற்றுக்கணும். இதைத்தான் போதிக்குது இந்து மதம். அதை புரிஞ்சுக்கணும். வேதத்தில் எழுதி இருக்கிறது எதா வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு புரியாமல் கூட இருக்கட்டும். மகாபாரதம் அழகாக கதையில் வருதுல்ல, கதையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா? ஸோ அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இதே தான் குரான் பைபிளாக வருது. ஆனால் இது என்னென்னா, மகாபாரதமே ஆக்சுவலாக மனிதர்கள் தான் எழுதுறாங்க, இறைவன் ஒன்றும் எழுதலை, மனிதர்கள் மூலமாக வெளிப்படுது. ஸோ அதில் தவறான விஷயங்களும் கொஞ்சம் வெளிப்பட தான் செய்யுது. ஆக்சுவலாக கீதையில் இருந்து தான் மகாபாரதமே வருது, அதில் இருந்தால் ராமாயணம், குரான், பைபிள் எல்லாமே வருது. இது யாருக்கும் டக்குன்னு தெரியல, எல்லாம் வெவ்வேறு புக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே விஷயந்தான் வெளிப்படுது. என்னன்னா, மனிதருடைய ஞானம் கலந்து வெளிப்படுறதுனால நிறைய மனிதனுடைய விஷயங்கள் உள்ளே வந்துடுச்சு. கடவுளுடைய வார்த்தை சேர்த்து மனித வார்த்தை வந்துடுச்சு. ஸோ அதனால் தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொலை பண்ணுன்ற விஷயம் கீதையிலே இருக்குது, பைபிள்லையும் இருக்குது. ஆனால் இவங்க யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல இல்லையா? ஸோ அதுதான். பட் அதை ஒரு சிலர் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்ம அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படணும். கோபப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அதுவும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா? பாம்பு வந்து ரோட்டில் போகிற எல்லாரையும் ஒன்று கடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அது சொல்லுவாங்க, கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, இங்கே நிறைய பாம்பு இருக்குமாம, நல்ல பாம்புலாம் இருக்குமாம அப்படின்வாங்க. அது எல்லாரையெல்லாம் கடிக்காதுங்கன்னுவாங்க. யாருக்கு விதி முடியணும்னு இருக்குதோ அவங்கள தான் கடிக்கணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் எங்கே வேணாலும், உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருங்க, அப்படியே பயங்கர வன்முறை வெடிக்கிற ஊராக கூட இருக்கட்டும். ஆனாலும் நாம் இந்து மதத்தின்படி, அல்லது யார் யார் எந்தெந்த மதமோ அந்தந்த மதத்தின்படி கரெக்டாக, அதாவது நமக்கே தெரியும் இது சத்தியமாக கடவுள் சொல்லியிருக்க மாட்டார். அதாவது ஒருத்தருக்கு துக்கம், உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ துக்கம் கொடுத்தா அது சத்தியமாக கடவுளுடைய வழி கிடையாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் மனித வழி கலந்துருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் விடாதீங்க, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து நம்மளை காப்பாற்றும். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, மதம் அழிஞ்சிடுமோன்ற கவலை தேவையில்லை. நிறைய முஸ்லீம் நாடுகள் இருக்குது, அதாவது ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் உள்ள நாடுகள்லே கூட இந்துக்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து மதம் மாறினா பயங்கர சலுகை. அந்த மாதிரி நாட்டில் இருந்துக்கிட்டே மதம் மாறாமல் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி அந்த மதம் அழியும்னு நினைக்கிறீங்க? அது அழியாது. அதுதான் ஒரு மூட நம்பிக்கையே. மதம் அழிஞ்சிடுமா? எந்த மதமுமே அழியாது ஃபஸ்ட்டு. சரி, எப்படி எந்த மதமும் அழியாது, எந்த மதமும் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறது? அப்படின்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த மதம்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் அந்த மதத்தை உடையவர் தான். ஒரு சில கர்மத்தின் கணக்குனால வேறு மதத்தில் பிறந்தாலும் திரும்ப நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அப்படி தான் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் எல்லாம் ஹிந்து ஆத்மாவாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கணக்குனால் அந்த மற்ற மதத்தில் பல பிறவி இருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாருமே திரும்பி வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வீடு வீடாக குரான், பைபிள், கீதை எல்லாம் கொடுக்குறாங்களே, அதை படித்தாலே அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த புக்கு பிடிக்குமே. மற்ற தர்மத்தை ஆத்மாவாக இருந்தால் அதை படித்த உடனே ஐயோ இவ்வளோ மோசமான மதமான்ட்டு அந்த மதத்துக்கு எதிராகவே அவன் மாறிடுவான்.
ஸோ அதனால் எதனாலையும் எந்த மதமும் அழியாது, யாரையும் மதமும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அதில் என்ன ஆன்மீக ரகசியம்னா, ஆன்மீகனாலே ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் அதாவது ஆத்மா தான், நம்ம உயிரை தான் ஆத்மான்றோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ இதை தான் ஹிந்தியில் ஆத்மான்றாங்க. அந்த ஹிந்தியிலேருந்து எடுத்து ஆத்மாவை ஆன்மாவான்னு ஆக்கிட்டாங்க. அப்போ ஆன்மாவை பற்றி படிக்கிறத ஆன்மீகம்னு வச்சுட்டாங்க. ஸோ ஆத்மாவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் கீதை, குரான், பைபிள் எல்லாமே. ஆனால் இவங்க உடல் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆத்மாவுக்கு யார் எதிரியோ அதை கொலை பண்ண சொன்னாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, உடலுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள கொலை பண்ணுறதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே ரகசியம். கீதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்காக சொல்லப்பட்டது தான் கீதை மாதிரி தான் மகாபாரதத்தை பார்க்கும்போது தோணும். ஆனால் அந்த இடத்துல எதுக்கு போய் காம மகாசத்ருன்னு சொல்லணும், அங்கே எதுக்கு போய் யோகத்தை பற்றி பேசணும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ அது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. ஸோ அதுதான். ஸோ அது கீதையை பற்றி கூடிய விரைவில் விளக்கம் போடும். ஸோ அது போடும்போது எல்லா கன்ஃபியூஷனும் முடிஞ்சிடும். டைரெக்டாக கீதை படித்தா ஃபஸ்ட்டு புரியாது, எந்த மத நூலுமே புரியாது. கீதை வந்து சுத்தமாக புரியாத மாதிரி இருக்கும், மற்றது வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தியமாக அது உண்மையான அர்த்தம் கிடையாது. அதுதான் சரி. இந்த ஆத்மா பூமியில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடம் தான் இது. இதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்கிறது. இந்த இடம் வந்து செம்பொன் நிறமாக இருக்கும் எப்போவுமே, சூரியன் சந்திரன்லாம் கிடையாது. இங்கே நம்மளுடைய உயிர் குட்டி குட்டி புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள், நட்சத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் மேலே உள்ள நட்சத்திரம் தான் இறைவன். அவரைத்தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க, இந்துக்கள் சிவன் சொல்கிறாங்க. சிவன் தான் அவருடைய பேர். ஸோ அவருக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்குது. உருவத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மள மாதிரி அவரும் ஒரு புள்ளி, அவரும் ஒரு ஆத்மா. அதனால தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். நாம் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றது கிடையாது. அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஆனாலும் இந்த ஞானம், இப்போ சொல்கிற ஞானம் வந்து இறைவனுடைய ஞானம். அப்போ அவர் எப்படி சொன்னார்? ஏதாவது தூதர் மூலமாக சொன்னாரா? அப்போ தூதர்கிட்ட சொல்லி அனுப்புகிற அளவுக்கு இறைவன் என்ன பயந்தாங்கொல்லியா? கிடையாது. இறைவனே வராரு. எப்போ வராருன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அநியாயம் தலை விரித்து ஆடும்போது தான் வராரு. அதான் கீதையில் இருக்கும், அதர்மம் மேலோங்கும் போது நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ அதர்மம் எப்போ மேலோங்கும்? கலியுகம். அதாவது அதர்மத்தின் யுகமே கலியுகம் தான். அதுலேயும் கலியுகத்துடைய இறுதி தான் அதர்மத்தின் உச்சம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நிறைய கொலை கற்பழிப்பு என்னென்னமோ. அது இல்லாமல் இயற்கை சீற்றம் வேறு, அது இல்லாமல் உலகப்போர் வேறு. இவ்வளவும் நடக்கிற டைமில் இறைவன் வரார். கடைசி 100 வருஷம் எப்படி வர்றாருன்னா ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். அவர் பிறக்கிறது கிடையாது, ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். அந்த வயோதிகருடைய நினைவாக தான் கிறிஸ்மஸ் தாத்தான்னு அங்கே ஃபேமஸாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பைபிளில் எங்கேயுமே கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காது. ஸோ இப்போ இந்த கடைசி 100 வருஷம் நடக்கிறதோடைய நினைவாக எழுதப்பட்டது தான் எல்லா வேதங்களும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அவங்கவுங்க மதத்தில் இருக்கிறதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் மதத்துக்கு அதை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் ரிஸ்க் இருக்குது, தெரியுது. ஏன்னா இந்து மதத்தை தவிர மற்ற எல்லா மதத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குதுக்கு நினச்சாலே ஐயோ நல்ல வேலை மற்ற மதத்தில் பிறக்கலை அப்படின்னு இதுக்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. எப்படியாவது யுக்தி பண்ணுங்க இல்லையா? ஏதாவது முகமுடி அணிஞ்சிக்கிட்டாவது உங்கள் மதத்தில் உள்ளவங்களுக்கு இது தாங்க உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சகோதரர்கள், சகோதர ஆத்மா இல்லையா? எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்குது. கடவுள் சொன்ன வார்த்தைன்னு நினச்சிட்டு தப்பான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுடைய ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். அடுத்த 2500 வருஷம் இந்த பூமி நரகமாகுது. கடைசி 100 வருஷம் இறைவன் வரார், மறுபடியும் சொர்க்கம் வரும், மறுபடியும் நரகம் வரும், மறுபடியும் இறைவன் வருவார். இப்படியே சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் 5000 வருட காலச்சக்கரம். இந்த சக்கரம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் கையில் இருக்கிறது, காலச்சக்கரம். அது காலச்சக்கரத்தை வச்சு யாரை வெட்ட முடியும் இல்லையா? ஸோ அதுதான் டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ சக்கரத்தை வச்சு கொலை பண்ணாருன்னு தோணும். இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது என்ன அப்படின்ட்டு. ஸோ இதே ஞானத்தை வச்சு பார்த்தா நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகள் பார்த்திங்கன்னா நிறைய கதை பார்த்திங்கன்னா அப்படியே இந்து மதத்து கதை மாதிரியே இருக்கும். அது யாரும் அந்த அளவுக்கு பழைய ஏற்பாடு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை, அதாவது இந்துக்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. அதனால் அவங்களுக்கு தெரியல. அப்படியே கர்ணனை மாதிரி, கர்ணன் எப்படி ஒரு பெட்டியில் வச்சு அனுப்புனாங்களோ அதே மாதிரி அங்கே ஒருத்தன் பிறந்து வருவான். அப்படியே நடக்கும்.
இங்கேருந்து வருது, வெளிப்படுது, பார்த்து காப்பி அடிக்கல, அது வெளிப்படும். அதுதான் ஆச்சரியம். அது எப்படி வெளிப்படுறதுனா, சில சமயம் நம்ம நினைக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அதே டைமில் நம்ம நினைப்போம், அவன் சொல்லுவான், நான் நினச்சேன் நீ சொல்கிறேன், அப்படி தான் அது அப்படி வெளிப்படுறது. ஸோ அது 100% கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும், கொஞ்சம் தப்பாகவும் இருக்கும். ஸோ அப்படி கலந்துடுது. சரி, இப்போ கடைசி 100 வருஷம் இறைவன் ஒரு வயோதிகர், ஒரு தாத்தா உடம்புல இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த தாத்தாவுக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஆதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் மூலமாக அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து புது உலகத்தை படைக்கிறார். ஸோ அவங்க நிஜமாலே மண்ணிலேருந்து எடுத்து படிச்சார்ப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் உடம்புன்னு நினச்சி பார்க்குறதுனால அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மையிலே நடத்தினா நம்மளுடைய புத்தி களிமண் மாதிரி ஆயிடுச்சு. இதை தங்கமான புத்தியாக மாத்துறார் இந்த ஞானத்தை கொடுத்து. அதுதான் மண்ணிலிருந்து தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து படைத்தார்னு இருக்கும். அது என்னென்னா புத்தியை கொடுக்குறார், இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ ஞானத்தை கொடுக்க தான் இறைவன் வர்றார். கீதையில் போட்டிருக்க மாதிரி எல்லாரையும் வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு மாற்றிட்டு போகிறது கிடையாது, ஞானத்தை கொடுத்து மாத்துறார். அதுக்கு தான் வரார் இறைவன், ஒரே தடவை தான் வரார். ஸோ இது கீதையிலுமே தப்பாக என்ன வந்துச்சு, ஒரு யுகத்திலையும் வராருன்னு போச்சு. இல்லை, இந்த 5000 வருடம் சேர்த்து ஒரு கல்பம், இதில் 4 யுகம் வரும், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ட்டு. கல்பத்திற்கு ஒரே முறை தான் இறைவன் வரார், இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு, இந்த உலகம் சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க, ஸ்ரீ நாராயணனாக, ஸ்ரீ ராமராக, சீதாதேவியாக, ஸ்ரீ லக்ஷ்மியாக நீங்கள் தான் இருந்தீங்க, இந்த உலகத்தையே ஆண்டிங்க. அதுதான் பைபிளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் முன்னே அதிபதியாக படைத்தேன்னு வரும். அது எல்லாமே இங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறது, பாரதத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறது. ஏன்னா இங்கேருந்து வெளிப்படுறது தான் அது. மற்றபடி பைபிளில் ஒன்று அப்படியே புஷ்ப விமானத்தில் பறந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. எல்லாம் இங்கே நடக்கிறது. இங்கே தான் விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதினா என்ன அர்த்தம், எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா, அப்படி இருந்தது. ஸோ இங்கே எது நினச்சாலும் நடக்கும், அந்த சக்தி நமக்கு இருக்கும். மழை பெய்யும் நெல்ல நிற்கும். எண்ணங்களுக்கு அந்த சக்தி இயற்கையாகவே உண்டு. சொர்க்கத்தில் அது இருக்கும். மறுபிறவை எடுத்து நரகத்தில் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துகிட்டே இப்போ சுத்தமாக இழந்துட்டோம். என்ன அப்படின்னா, ஏன் இழந்தோம் நரகத்தில் வரும்பொழுது அப்படின்னா, பைபிளில் சொன்ன அந்த கனியை சாப்பிட்டுட்டோம். அதுதான் அது. என்ன கனி அப்படின்னா பாடி கான்ஷியஸ்னஸ், உடல் உணர்வு. இங்கே சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உடல்ன்ற உணர்வே இருக்காது. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருந்துச்சு, அது நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுது, சொர்க்கத்தில் இருக்கும்போது நான் அழியக்கூடிய உடலில் அழிவற்ற ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறன்ற உணர்வு எப்போவுமே இருக்கும். காருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் காரு வேறு நான் வேறன்ற உணர்வு இருக்கிற மாதிரி இந்த உடல் வேறு, உடலில் இருக்கிற நான் வேறு, உடலை கண்ட்ரோல் பண்ணுறவன் நான், கண்ணு வழியாக பார்க்குறது நான், பேசுறது நான், இது என்னுடைய கருவி அப்படின்ற உணர்வு இருக்கும் எல்லாருக்கும். ஸோ எதிர ஒரு அழகான பொண்ணு வந்தால் கூட அந்த பொண்ணு உடம்பில் ஒரு சின்ன புள்ளி பூர்வ மத்தியில் இருந்துட்டு பேசுது. அதனால் சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆனால் நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் வருது, கோபம் வருது, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வர துக்கமும் வருது. அப்போ தான் இறைவனே தேடுறாங்க. அப்போ தான் மதங்கள்லாம் உருவாகுது. சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. காரணம் அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. துக்கம் வந்தால் தானே கடவுளை தேடுவோம். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. ஒரு குழந்தைக்கு ஒரு துக்கம் வரும்போது தான் அப்பாவை தேடிட்டு ஓடும். அது மாதிரி இங்கே தேடுறோம். இங்கே அப்பாவையே மறந்து குஷியாக இருப்போம். ஆனால் உண்மையிலே ஆத்மா மறக்காது. அதனால தான் பாருங்கள், இதை ஆக்சுவலாக என்ன ஆகுன்னா, சரி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உலகம் அழியும். அழியிறதுக்கு முன்னாடி தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். அதுக்கப்புறம் சொர்க்கம் உருவானதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்கும். இப்போ எந்த அளவுக்கு பவர் எடுக்குதோ அந்த அளவுக்கு. ஸோ அப்போ பாருங்கள், உலகமே அழிஞ்சு மேலே போய் சொர்க்கத்தில் 2500 வருஷம் பிறவி, பல மறுபிறவி எடுத்து இங்கே துக்கம் வரும்போது டக்குன்னு கடவுள் ஞாபகம் வருது. இவங்க நினச்ச மாதிரி நாஸ்திகர்கள் சயின்ஸ்லாம் சொல்லுமே, முதல்ல ட்ரெஸ்ஸே இல்லாமல் மனுஷன் சுத்தனா, இடி மின்னல் அடிச்சுது பயந்தான், அதுக்காக கடவுளை உருவாக்கினா. கிடையாது, அது தானாக உருவாது. இல்லாட்டினா உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி வேதம் வருமா? உலகம் ஃபுல்லாக கடவுள் நம்பிக்கை வருமா? இல்லையா? ஸோ அதான் மனித அறிவை வச்சு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மனுஷன் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறான்னா அவன் மூலமாக அது வெளிப்படுது. அதை நினச்சி அவன் பெருமைப்படுறது தேவையே இல்லாத ஒன்று.
ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாருங்கள் எங்கள் மதத்தில் தான் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஆனால் அது வந்து உங்கள் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. மற்றபடி இது என்னுடைய அறிவு அப்படின்னு நினைக்கிறது வந்து தேவையில்லாதது. சரி, ஸோ நரகத்தில் துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது. ஏன்னா உடல் உணர்வு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனைத்தான் சாத்தான்னு சொல்கிறோம், அவனைத்தான் மாயான்னு சொல்கிறோம். ஸோ அவனுடைய ஆட்சி தான் நடக்குது இப்போ. ஸோ அது முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லுவாங்க சாத்தானுடைய ஆட்சி தான் இப்போ நடக்குதுன்ட்டு. ஸோ அதுதான் அப்போ அங்கே தான் மதமே தோன்றுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதங்களை உருவாக்குறதே சாத்தான் தான். அதனால தான் இவ்வளோ ஃபைட்டு இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி வெட்டுறா ஆகணும், குத்துறா ஆகணுன்ட்டு போட்டுரும். திடீர்னு வரும். அது படிக்கும்போதே தெரியும். அன்னியன் படத்தில் திடீர்னு வித்தியாசமாக பேசுவார் விக்ரம், அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்போ கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் வரார். ஸோ இது இல்லாமல் நிறைய மதங்கள் வேறு உருவாயிடும், கிளை மதங்கள்லாம் நிறைய ஆகிடும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சு, ஏன்னா மதம் வந்து ஒரு வழி தான். ஸோ நான் இப்படி போகக்கூடாதுன்றேன், இல்லை நான் இப்படி தான் போவேன்றேன். அப்போ என்ன ஆகுது இல்லையா? வெள்ளிக்கிழமை நாங்கள் கறிமீன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் கறிமீன் சாப்பிடுவோம். அப்போ எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் சாத்தானுடைய டெக்னிக். யோசிச்சு பாருங்கள், கடவுள் வந்து ஒரு தூதர் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்குறார், இன்னொரு தூதர் மூலமாக அதுக்கு சுத்தமாக மாறு கருத்தாக வேற ஒரு செய்தியை கொடுக்குறார், இன்னொருத்தர் மேலே வேறு செய்தி. எல்லாரும் அடிச்சிட்டு சாவுங்கடான்னு சொல்கிறது கடவுள் என்ன சைக்கோவா? யோசிச்சு பாருங்கள், கடவுள் அப்படி பண்ணுவார்? கடவுள் எந்த மதத்தையும் எந்த வேதத்தையும் எழுதவும் இல்லை, படைக்கவும் இல்லை. அவர் கடைசி 100 வருஷம் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். எந்த மதத்துலேயும் வரல, அவர் தனியாக வரார் இல்லையா? ஸோ வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ தான் சொல்கிறார், குழந்தை நீ உடம்பே கிடையாது, உடல் உணர்வில் தான் மாட்டிக்கிட்ட. இந்த உடல் வந்து எந்த ஜாதியில் எந்த மதத்தில் பிறந்துச்சோ அதுதான் என்னதுன்னு பிடிச்சிக்கிட்டு அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாராகிட்ட. அதுக்கு தான் கீதையை சொல்கிறாங்க, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து என்னிடம் சரணடை அர்ஜுனா. உடம்பே நான் கிடையாது, அப்புறம் எப்படி நான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எதுவுமே கிடையாது. நான் வெறும் ஆத்மா, சிவனுடையவன், அல்லாவுடையவன், கடவுளுடையவன். இப்போ நான் அவரை மட்டும்தான் நினைப்பேன், அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு இருங்கன்ற. இறைவனை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? அவரு நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கார், இருக்கிற இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். நாம் இங்கே இருக்கிறோம், ஆத்மா, உயிர். நாம் உடல் நாம் கிடையாது, உயிர் தான் நாம். ஸோ நான் அழிவற்ற ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையிலே இறைவனை நினைக்கிற முறை. இது எந்த மதத்துலேயும் சொல்லப்படல. இப்போ இயேசு வந்து பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி நினைக்கிறது? எப்படி இருப்பாருன்னு சொல்லலையே. பிதா எப்படி இருக்கார், என்னை கண்டவன் அவரை கண்டாருன்னா இவர் தான் கடவுள் பிள்ளை இருக்குன்னு நினச்சிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் மாறி மாறி வரும் எல்லாமே. ஸோ இப்போ தான் இறைவன் தான் வந்து அவரை வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் தான் அங்கே வெளிப்படுது, அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய வெளிப்பாடு தான் அது. அதில் உண்மை பார்த்திங்கன்னா இயேசுவோடைய கதை, நபியின் கதைன்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலே அவங்களுடைய ஒரிஜினல் வாழ்க்கை வரலாறு கிடையாது. அவங்க ஒன்றும் யாரையும் அடிக்கலாம் இல்லை, கொலைலாம் பண்ணலை. இவங்க அப்படி நம்பிட்டாங்க. அவங்க மூலமாக வெளிப்படுற விஷயத்த பிற்காலத்தில் எழுதும்போது என்ன ஆயிடுது, அது அவங்களுடைய இதயத்தில் இருக்குது அப்படின்ட்டு எழுதிடுறாங்க. அதில் தான் பிரச்சனை வந்துடுது. சரி, அதேமாதிரி கிருஷ்ணருடைய கதையும் உண்மை கதை கிடையாது. ஸோ இது நிறைய பேர் கஷ்டமாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களா, கிருஷ்ணர் வந்து பல பெண்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாருன்றது கிருஷ்ணருக்கு மகிமையா? இல்லை, இயேசு வந்து ஒரு மரத்தை சபிச்சாருன்றது இயேசுக்கு மகிமையா? கடவுள் வந்து தன்னுடைய ஒரே குமாரனை வந்து மக்கள் பாவத்தை கழுவுறதுக்காக அனுப்பிச்சாரு அப்படின்றது கடவுளுக்கு மகிமையா? தன்னுடைய குழந்தைக்கே அவர் கருணை காட்டலைன்னா உங்களுக்கு ஏன் அவர் கருணை காட்ட போகிறார்? ஸோ நம்ம மகிமைன்னு எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோமோ அது உண்மையிலே இறைவனை அசிங்கப்படுத்துறது. அதை புரிஞ்சுக்கணும். கொலை பண்ண சொன்னார், மதத்தை ஏற்றுக்கலன்னு, இது கடவுளுக்கு மகிமை. இது கடவுளை பயங்கரமாக அசிங்கப்படுத்துறது, அன்பே உருவானவரை அசிங்கப்படுத்துறது. எல்லா மதத்துலேயும் இதுதான் இருக்குது. ஸோ இறைவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உடல் உணர்வு. உடலை மறந்த ஆத்மான்னு நினைங்க. ஆத்மாவில் பல ஜென்மத்து பாவம் இருக்குது. சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், நரகத்திலேருந்து பாவம் செய்ய ஆரம்பிப்போம்.
ஸோ அந்த பாவத்தின் விளைவாகத்தான் காமம் பற்றிய சிந்தனை, கோபம் பற்றிய சிந்தனை, பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட சிந்தனை வருது. பழி வாங்குறது, கொலை பண்ணுறது எல்லாமே. ஸோ அதை எரிக்கணும். அதுக்கு ஒரே வழி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நினைக்க இந்த இடம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தடையாக இருக்கிறது தேக உணர்வு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ அது பாட்டுக்கு வரும், யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க. இறைவனை நினைக்கிறத விடவே விடாதீங்க. இதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் மார்கண்டேயன் தன்னுடைய மரண நாளன்று சிவலிங்கத்தை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே கதை தான் பைபிளில் வரும். ஒரு நபி, அவர் பேர் எனக்கு சரியாக தெரில, மூசா நபியா யார் அப்படிதான் நினைக்கிறேன். என்னென்னா அவர் கடவுளும் சாத்தானும் பேசிகிட்டு இருப்பாங்க. சாத்தான் அப்போ கடவுள் சொல்லுவார், இந்த இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி என்னுடைய தீவிர பக்தன் தெரியுமா அப்படின்ட்டு. என்ன பெரிய தீவிர பக்தன், அவன்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற, அதனால் பக்தி பண்ணிட்டுருக்குறான், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கட் பண்ணால் தெரியும். அப்படியா, நீ போய் கட் பண்ணி பாரான் அப்படின்றார். உடனே வரார் சாத்தான், அவனுடைய சொத்தெல்லாம் வெள்ளத்தில் போகிற மாதிரி பண்ணியாச்சு. அப்போவும் அவன் இறைவனுடைய மகிமை தான் பாடிட்டு இருக்கிறான். பார்த்தியா, நான் சொன்னேன்ல அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்ட்டு அவனுடைய பொண்டாட்டி இறந்துடுறான். அப்போவும் இறைவனுடைய மகிமை தான் பாடுறாரு. அன்றைக்கே இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சாத்தான் சொல்கிறான், அவன் சரியான சுயநலக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் அவனுடைய குழந்தைய கொன்னுடுறான். அப்போவும் அவர் பாட்டுக்கு இறைவனுடைய மகிமை தான் பாடுறாரு தவிர என்னை ஏன் இப்படி சோதிச்சா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் சரி, இவன் ரொம்ப சுயநலவாதின்னு நினைக்கிறான், அவன் உடம்புலே கை வைக்கலாம் அப்படின்ட்டு உடம்பு ஃபுல்லாக புழு பூத்துடுச்சு, முகத்துலலாம் புழு. அப்போ தான் அவன் சொல்கிறான், கடவுளே, கர்த்தாவே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இந்த வாய் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோ, ஏன்னா உன்னை மகிமை பாடாமல் நான் வாழறதே வேஸ்ட்டு அப்படின்னா. ஸோ அதுதான். ஸோ இப்படி இது இறைவனுடைய ஞானம் ஒரு கதையாக வெளிப்படுது. இதுதான் இறைவனுடைய உண்மையான வார்த்தை. இப்படி சொன்ன இறைவன் போய் கொலை பண்ண சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ இதை எதுக்கு சொல்கிறான்னா, இறைவனுடைய நம்பிக்கை எதுக்காக அது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், அப்போ சோதிக்கிறதுக்காகவே இறைவன் அப்படி பண்ணுவாரா? அது ஒரு கதையாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சோதனையாக வருன்றது உண்மை. ஆனால் அந்த சோதனை நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவத்தின் பலனாக வர்றது, தண்டனைக்காக வர்றது. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், அந்த தண்டனையும் முடியும், அதுலேயும் நீங்கள் இறைவன் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. இறைவன்கிட்ட புத்தி கட்டாகாமல் இருக்கணும். ஸோ அதுதான் மொத்தமாக அங்கே பார்த்திங்கன்னா சிம்பிளாக அவன் போய் அப்படியே லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்குவான். யமன் என்னென்ன பண்ணாலும் விடவே மாட்டான்றது அது அந்த கதையோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது. சரி, இப்போ இறைவன் சொல்கிறார், எந்த அளவுக்கு நீ பக்காவாக நினைக்கிறோ அந்த அளவுக்கு உன்னுடைய பாவங்கள்லாம் போயிடும். பாவம் போனது எப்படி தெரியும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அது பற்றிய எண்ணங்களே வராது. ஒரு குழந்தை முன்னாடி ஒரு உலக அழகியே நிர்வாணமாக நின்னாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது உணர்வு வருமா? அந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த சக்தி. ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த குழந்தையை போல் ஆகாமல் உன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் காமத்தை எங்கே கடவுள் விட சொன்னார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? விபச்சார சந்ததியினரேன்னு அவர் அடிக்கடி கூப்பிட்றதே அதுதான், காமம் இல்லையா? காமம் தப்பு, காம மகாசத்ருன்னு கீதையில் இருக்கும். ஸோ இதைத்தான் இயேசு சொன்னார். இதை பிடிக்காம தான் அவரை கொலை பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது இறைவன் சொன்னது, நம்ம அப்படியே யோசித்து சொல்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ குழந்தை மாதிரி ஆகாமல் உன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியலன்னா வேறு என்ன அர்த்தம் இல்லை? அப்போ குழந்தை மாதிரி ஆக சொல்கிற கடவுள் போய் ஒரு விலங்கை அடித்து சாப்பிடு, என்னை ஏற்றுக்கலன்னா அவனை கொலை பண்ணு அப்படின்னு இறைவன் சொல்லியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. சரி, இதுதான் இறைவனுடைய ஞானம். இறைவனை நினைத்து நம்மளுடைய பாவத்தை எரிச்சிட்டா சொர்க்கத்தில் வந்துடும். அதில் நம்பர் 1 தான் ஸ்ரீநாராயணன். யார் பக்காவாக ஃபுல் பாவத்தையும் எரிச்சிட்டாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு உடல் உணர்வே இருக்காது. வெறும் நான் ஒலியாக இருக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஒலியாக தான் பார்க்குறேன்னு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க.
அவங்க தான் ஸ்ரீநாராயணனா அங்கே பிறப்பாங்க. அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. இப்போ அங்கே இந்து மதத்தில் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொர்க்கவாசல் திருப்பிழா இந்தியாவில் கொண்டாடுறாங்கன்னா இப்போ சொர்க்கமாக இந்தியா தானே இருந்துச்சுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மதம் யாருமே மாற்ற முடியாதுன்ட்டு. இந்த மரம் இருக்குது, இது பாருங்கள், தலைகீழ மரத்தை கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது இல்லையா. மேலே விதையாக இறைவன் இருக்கிறாரு, இது தண்டு பகுதி, இது கிளைகள். இது நான் மொத்தமாக இப்படி வரைஞ்சிருக்கிறேன், அது அழகாக கிளை கிளையாக வரும். ஒரு மரத்தை அப்படியே தலைகீழ, இது ஆத்மாக்களின் மரம். இது கீதையில் வரும், 5வது அத்தியாயத்தில் வரும். தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன். நீ எத்தனை வேதம் படித்தாலும் இந்த மரத்தையும் விதையையும் தெரிஞ்சிக்கலன்னா நீ ஞானி கிடையாது அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஞானம் கீதையிலையும் இருக்காது, அது ஸ்லைட்டாக வெளிப்படுது. அதுதான் விஷயம். இங்கே இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மரத்துடைய நினைவாக தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் ட்ரீனும் இந்துக்கள் கல்ப விருட்ச மரம்ன்ட்டு சுற்றிட்டு இருக்கிறது. ஸோ அது உண்மையில் நம்ம பார்க்குற மரம் கிடையாது, இது மரம் ஷேப்பில் இருக்கும். இப்போ ஒரு ரகசியம் பாருங்கள். இப்போ என்னென்னா, இந்த உலக அழிவுக்கு முன்னாடியே இறைவனை நினச்சிட்டு இருக்கிற ஆத்மா தானாகவே மேலே போயிடும். ஆத்மா மட்டும் உடம்போடெல்லாம் போகாது. இங்கேருந்து எடுத்த உடம்பு இங்கே தான் விட்டுட்டு போகணும். ஸோ ஆத்மா மட்டும் பிரிஞ்சு போயிடும். அப்போ அது மரணமே கிடையாது. அவங்க போகணும்னு நினைப்பாங்க, போயிடுவாங்க. சொர்க்கத்திலலாம் அப்படி தான், மரணமே கிடையாது. அவங்களுக்கே காட்சி கிடைக்கும். அங்கே 150 வருடம் ஆயுள் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனே எந்த குழந்தையாக பிறக்க போகிறீங்களோ அந்த குழந்தையுடைய காட்சி கிடைக்கும். உடனே குஷி குஷி எனக்கு இந்த உடம்பு கிடச்சிச்சின்னு நினைக்கும், டக்குன்னு போயிடும். ஏன்னா அங்கே காமம், கோபம், பற்று எதுவுமே இருக்காது. அதனால் இந்த உடம்பை விட்டுட்டு போகிறது அதுக்கு ஒரு துக்கமாகவே இருக்காது. அப்போ தான் இறக்கும்பொழுது கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கும் இன்னொரு உடம்பு கிடச்சது சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ அதனால தான் இன்னை வரைக்கும் இந்து மதத்தில் இறந்தாங்கன்னா டான்ஸ் ஆடுற பழக்கம் இருக்குது. மற்ற மதத்தில் அழக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, இங்கே டான்ஸே ஆடுவாங்க. ஆனால் இப்போ ஆள் வச்சு ஆடுறாங்க. இப்போ அதுவுமே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சாவுனாலே எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. சரி, இப்போ என்னன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி உலக அழிவுக்கு முன்னாடியே தேவதை ஆத்மாக்கள் போயிடும். அடுத்தது, அதாவது இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு பக்காவாக எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே சீக்கிரமாக வருவாங்க. இந்த ஞானத்தை சரியாக எடுக்கலைன்னா இங்கே கொஞ்சம், ஏன்னா பாவம் இன்னும் இருக்குது, அப்போ அதுக்கு தண்டனை வேணும். இப்போ தண்டனைக்காக இங்கே எல்லாமே நடக்கும். நிறைய மத கலவரம், இது அது எல்லாமே. ஸோ தண்டனை வேறு எங்கேயோ கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இதே பூமியில் கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போவே நடந்துட்டு தான் இருக்குது, அதுதான் நடக்குது. ஸோ அப்போ எல்லாம் முடிஞ்சு அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போவோம். சரி, இந்த ஞானமே ஏற்றுக்கலை, எங்களுக்கு எங்கள் மதம் தான் பெருசு அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மதம் எப்போ வருதோ, இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம் எப்போ 2000 வருஷம் முன்னாடி தான் தோன்றியிருக்கு. ஸோ அப்போ தான் கிறிஸ்தவ ஆத்மாவே வருது, மேலேருந்து அந்த ஆத்மாவே அப்போ தான் இங்கே வரும் முதல்ல. அதனால தான் அந்த பரிசுத்த ஆத்மான்றோம், ஏன்னா இறைவன்கிட்ட இருந்து வருது. ஸோ அந்த ஞானத்தை கேட்கறதுக்காக கிறிஸ்தவ ஆத்மாக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் பூமிக்கே வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கே அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நபி வந்ததுக்கு பிறகு தான் முஸ்லீம் ஆத்மாக்கள் வரும், புத்தர் வந்ததுக்கப்புறம் தான் புத்த மதத்த ஆத்மாக்கள் வரும். ஸோ இப்படி தான். அப்போ என்ன அர்த்தம், இங்கேயே மதம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றதை விட நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது கடவுளை திட்ட முடியாது, ஏன்னா கடவுள் ஞானத்தை கொடுக்குற ஏற்றுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார், இல்லை எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும்னு தான் அவருக்கு ஆசை, நீ தான் கடவுளான்ட்டு அவரே கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவார், சரி ராஜா அப்படின்ட்டு அவர் போயிடுவார், விட்டுட்டு போயிடுவார். சரி, அப்போ பாருங்க, இப்போ இந்த தேவதையாக இருந்த ஆத்மாக்கள், இது ஆக்சுவலாக இங்கே எந்த ஜாதி மதமும் இருக்காது. இப்போ தான் இறைவன் சொல்கிறார் அது என்ன தர்மம்ன்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது, ஏன்னா 2 இருந்தால் தான் நான் தர்மத்தை பற்றி பேச. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், தேவதைகளாக இருப்போம், அவங்கள தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். அது வேறு யாரும் இல்லை, நம்மளே தான். ஸோ அவங்களே இங்கே வரும்பொழுது தேக உணர்வு காமம் இதெல்லாம் வந்துடுது இல்லையா, அப்போ தங்களை தேவதைன்னு சொல்லிக்காம இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அப்போ இந்தியாவுக்கு இந்துஸ்தான் அப்படின்னு பேர், அதனால் இந்துஸ்தானில் வாழறவங்க இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க, அப்படி வந்துருச்சு பேர். ஆனால் தேவதைகள் இந்து மதத்தில் மட்டும்தான் பிறந்திருப்பாங்களா, கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் மதம் மாறியும் போயிருப்பாங்க. சொன்ன மாதிரி அது கர்ம கணக்கு இல்லை. மற்ற மதத்தில் எப்போவுமே ஒரு தர்மம் ஃபஸ்ட்டு வரும்போது அதுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா முதல்ல மேலேருந்து வரும்போது அது தூய்மையாக இருக்கும் அந்த ஆத்மா. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோவா இல்லை, இதுக்கு முன்னாடி தலைமுறைலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்துக்கள் அந்த கிறிஸ்தவ பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வசீகரத்தன்மை இருக்கும். புதுசாக வந்த ஆத்மாவுக்கு அந்த வசீகரத்தன்மை இருக்கும், கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அப்படி போயிடுவாங்க.
பட் ஆனால் அவங்க எப்போ போனாங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பிறவி தான் கிறிஸ்டினாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞானத்தை கேட்டோன்னா இதுதான் உண்மைன்னு டக்குன்னு ஓடி வந்துடுவாங்க. போன ஜென்மத்தில் கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த ஆத்மா ஏந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 4-5 பிறவிக்கு முன்னாடி மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, அதுதான் ட்ராமா. சரி, ஓகே. இப்போ இதுதான் நான் சொன்னது, மதம் யாரையுமே மாற்ற முடியாது. ஆனால் எந்த மதத்தில் இருந்தாலும், இப்போ இந்து மதத்தை உள்ள ஆத்மா கிறிஸ்தவ தர்மத்தில் பிறந்து இருந்துச்சுன்னா அது கம்முன்னு இருக்கும், அது பாட்டுக்கு கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணும், இயேசுவெல்லாம் பிடிக்கும். ஆனால் இந்து மதத்தை திட்டினாங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ஏன் மற்ற மதத்தை நம்ம ஏன் நிந்தனை பண்ணோம் அப்படின்னு கேட்கும். இதுதான் ஆச்சரியம். யோசிச்சு பாருங்கள், ஆர்சி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை நிந்தனை பண்ண மாட்டாங்க. பட் ஒரே ஒரு கிறிஸ்தவ பிரிவில் மட்டும்தான் இந்து மதத்தை நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்தில் லேட்டாக வந்தது. ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா ஆரம்பத்தில் நரகம்னாலும் ரொம்ப மோசமாக இருக்காது. ஸோ நாளுக்கு நாள் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதுதான் புதுசு புதுசாக தோன்ற பிரிவுகள் எப்பவுமே மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அது கடைசியாக வந்த ஆத்மா ஃபஸ்ட்டு அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் அது பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாது. ஸோ இப்போ இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்களே, அது ஆக்சுவலாக எல்லா மதத்துலையும் இருக்குது. சொன்னாலும் இப்போ ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இதை வந்து எடுத்துட்டாங்க. குழந்தைங்க மனசு கஷ்டப்படணும். எடுத்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு தானே அர்த்தம். அதில் ரேங்க் போடுறாங்களோ இல்லையோ, அவன் மார்க் அதிகமாக எடுக்கிறான் தெரியும்ல. அதே மாதிரி தான் இந்து மதத்தில் இருக்குது, மற்ற மதத்தில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மதம் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஒன்றும் இப்படி மோசமாக இருக்க மாட்டாங்க. அவங்க மதமே தப்பாக போதித்தாலும் அவங்க அப்படிலாம் மோசமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியானவங்க தான் அப்படி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மதத்தில் அவங்க கீழ் ஜாதியாக இருப்பாங்க, அல்லது இங்கேருந்து கூட போயிருக்கலாம். அந்த குணம் இப்போ என்னென்னா மாற வேண்டியது மதம் கிடையாது, ஜாதி மாறணும் இல்லையா. நம்ம கீழான நிலை கலியுகத்துடைய கடைசியில் எல்லாருமே கீழான ஜாதி தான். ஸோ அதுவும் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது வந்து 4 யுகமாக பிரிச்சிங்கன்னா இது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க தான் முழு தேவதை. அடுத்தது சக்தி, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கும், இழந்ததுக்கப்புறம் சத்திரியன், அடுத்தது வைஷ்யன் ஆகுது, இப்போ சூத்ரன் ஆயிடுச்சு. எல்லாருமே எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவங்களும் சூத்திரர்கள் தான். இப்போ இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். அது வேதத்தில் எழுதும்போது என்ன ஆயிடுச்சு, வேறு மாதிரி தப்பாயிடுச்சு, அதனால தான் எதிர்க்கிறாங்க. சரி, ஆனாலும் இப்போவே குணம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த 4 பேர் குடும்பத்தில் இருந்தால் 4 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க, குணம் மாறுது இல்லையா. ஸோ பிரிக்கலை, ஆனால் அது இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே இப்போ கீழே இருக்கணும், கீழே இருந்து மேல் நோக்கி போகணும், இறைவனை நினைக்கணும், நல்ல விஷயத்தை மட்டுமே உள்ளே போடணும். கெட்ட விஷயத்தை சர்ச்சிலையோ மசூதிலையோ கோயிலையோ எங்கே சொன்னாலும் கேட்காதீங்க, ஏன்னா உள்ளே போயிட்டாலே அது வேலை செய்யும். அதான் கொடுமை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்குள்ளே வந்து நம்ம மதத்தின் மீது பற்று இருக்கும், அந்த நேரம் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம மதத்தை இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம ஆளையே கொலை பண்ணிட்டாங்க, நம்மளே அறியாமல் கோபம் வந்துடும். அதனால் முதல்ல அதை விட்டு எட்ட வந்துடுங்க இல்லையா. அது தனிப்பட்ட விஷயம், ஏன்னா கர்மத்தின் கணக்குப்படி எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும், நமக்கு தெரியாது, இன்னும் போக போக நிறையா நடக்கும். ஸோ அதோடைய ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த ஹேராம் படம் எடுத்ததே. அதுக்கே முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா. அப்படி ஒரு நார்மலாக இருக்கிறவன் திடீர்னு எப்படி தீவிரவாதி ஆகிறான், அவன் குடும்பத்தில் நடக்கும்போது ஆகுது. அது நம்ம குடும்பமாகவே இருந்தாலும் ஆத்மா தனித்தனி தானே இல்லையா. ஸோ அவங்கவுங்களுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும், அங்கே யாருமே காப்பாற்ற முடியாது. ஸோ அதுதான் பைபிள் குரானில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவனவன் சம்பாத்தியம் அவனவனுக்கேன்னு இருக்கும். யாரும் அப்பா அம்மா காப்பாற்ற முடியாது, கணவன் மனைவி காப்பாற்ற முடியாது, குழந்தை காப்பாற்ற முடியாது, யாருமே காப்பாற்ற முடியாது. அவன் பாவத்தை அவன் தான் அனுபவிச்சாகணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாடகப்படி கரெக்டாக தான் நடக்குது. இதை எதை நீங்கள் எதிர்க்க நினச்சாலும் ஏதோ இறைவனே எதிர்க்கிற மாதிரி இல்லையா. இறைவனுக்கு தெரியும் அது எப்படி போகுது, அது இந்த ஆத்மா என்னென்ன பண்ணிச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இப்போ நமக்கு ஒரு தண்டனையே கிடைச்சா கூட அதுலேயுமே ஒரு நன்மை இருக்கும், நமக்கு தெரியாது, கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம், ஒரு பெரிய ஆள் பெரிய தப்பு பண்ணுறாங்க, அது வந்து கண்டுபிடிச்சி நியூஸ்லலாம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தப்பே பண்ண மாட்டாங்களே. ஸோ ஒன்று பண்ண தப்புக்கு தண்டனையும் கிடச்சிச்சு, அந்த தப்பு மீண்டும் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு அந்த மனசில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறார். ஸோ அதுதான் இறைவன், அவருக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஸோ எந்த காரணத்து கொண்டும் உங்கள் தர்மத்தை விட்டுடாதீங்க. அதாவது நம்மளுடைய தர்மம் என்ன, அமைதி. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ மனிதர்கள் உருவாக்கிய மதங்களை பிடிச்சிட்டு இருந்தால் நமக்கு எப்படியும் ஆபத்து தான் வரும். ஸோ அதை விட்டுட்டு நம்மளுடைய உண்மையான தர்மம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதாத்மா தான். இல்லாட்டினா உங்களுக்கு பிடிக்காது, நாடா எதையாவது திட்டுவான்னு நினச்சிட்டு வந்தோம், இங்கே என்னென்னா வேறு எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு டக்குன்னு போயிடுவாங்க. தேவதாத்மா இருந்தால் தான் இது நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்கணும்னு தோணும்.
அது எப்படின்னா, இந்த வீடியோ 1000 பேர் பார்க்குறாங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்கள சொல்கிறேன், 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தேவாத்மாவாக இருந்தாலே அதிகம், ஏன் ஒருத்தர் இருந்தாலே அதிகம். ஸோ அப்படி உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் தேவாத்மா, அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி வீடியோவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். சில பிரதர்ஸ் வந்து என்ன அவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு, ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னு தோணும். இங்கே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. தேவதை ஆத்மா இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. சினிமா நடிகர்களில் இருக்கிறாங்களா, அரசியல் தலைவர்களை ஃபாலோ பண்ணுறவங்கள இருக்கிறாங்களா, நடிகர்களுடைய ரசிகர்களில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஃபில்டர் பண்ணுறது தான். ஸோ அதில் ஒருத்தருக்கு பிடிக்குது பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, அவங்களுக்காக தான் இறைவன் இந்த செய்தியை கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ இப்போ மதம் மாற முடியாது, ஜாதி மாற முடியும். இது யாருக்குமே தெரியல, ஏன்னா குணத்தின் அடிப்படையில் தான். ஸோ கீழான நிலையிலேருந்து அந்த ஜாதிக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப கீழே இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து மேலே வரணும். ஸோ இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ, இறைவன் சொல்கிறத மட்டும் எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்துடும். இப்போ இறைவன் சொல்கிறது எங்கே இருக்குது? எந்த வேதமும் மனுஷன் தான் எழுதணும். அப்போ இறைவன் சொல்கிறது எங்கே இருக்குது? ஸோ இறைவன் வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு சொல்கிறார் இல்லையா, அது வந்து ராஜயோக தியான நிலையங்களை முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் யூடியூப்லேயே வந்து பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நான் கண்ணாடி போட்டு அந்த ஞானத்துக்கு ஈஸியாக விளக்கம் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணும், உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களின் முகவரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. +91 98 946 71743. சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து மதத்தின் பேரால் ஒரு வன்முறையில் இறங்குறோன்னா உண்மையிலே அந்த மதத்துக்கு நாம் தான் நிந்தனை பண்ணுறோம். உண்மையிலே மற்றவங்க வந்து நம்ம மதத்தை அழிக்க முடியாது, நம்ம தான் அழிப்போம் இல்லையா. மதத்துக்கு நம்ம தான் கெட்ட பேர் கொடுப்போம். ஸோ அதனால் அமைதியாக இருங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அமைதியாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதான் இறைவன் சொல்கிறார், பணிவு தான் கடைசி நேரத்தில் பாதுகாப்பு கவசம். பணிவாக இருக்கிறவங்கள யாருமே எதுவுமே பண்ண போகிறதில்ல இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு உதாரணம், ஆனால் அது யார் மனுஷன் கஷ்டப்படாமல் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டைமில் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவுடைய ஏரோப்ளேனை வந்து கடத்திட்டாங்க தீவிரவாதிகள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் துப்பாக்கியால் இப்படி மிரட்டுறாங்க, எல்லாம் அமைதியாக இருங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் கோபத்தில் ஏய் அப்படின்னு ஏஞ்சோடனே சுட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா சுட்டு அவங்கக்கிட்ட 13 மணி நேரமாக எதுவும் அவங்க கண்ட்ரோலே இருந்துச்சு, தீவிரவாதிகள் கண்ட்ரோலு. ஆனால் இறந்தது ஒருத்தருக்கு தான். அதுதான் சொல்கிறது இல்லையா, அமைதியை இழக்கும்பொழுது நீ இந்து மதத்தை விட்டு வெளில போயிட்டேன்னு அர்த்தம். எந்த மதத்துக்கு போறியோ அது வேறு, இந்து மதத்தை விட்டு வெளில போயிட்டேன்னு அர்த்தம். இந்து மதம் தான் உன்னை பாதுகாக்கும், நீ இந்து மதத்தை பாதுகாக்க தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக எல்லா மதமும் இது தான், இதில் டைரெக்டாகவே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த 13 மணி நேரம் தீவிரவாதிகள் கஸ்டடியில் இருக்கிறதே ஒரு தண்டனை தான், அந்த ஒரு பதற்றம். ஆனால் எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்டனை உங்களுக்கு தண்டனை கொடுக்கல, ஏன்னா உங்கள் மனசில் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஸோ இதை மட்டும் இன்னும் மோசமாக உலகம் மாறியே தீரும். அதான் பைபிளில் போட்டிருக்கோம், கட்சியில் ரொம்ப மோசமாக இருக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, ஏன் யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க, அப்படி கற்பழிப்பானுங்க. அதனால தான் காமத்தை விட்டு இப்போவே, நீ காமத்தை விட்டால் உனக்கோ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ எதுவும் ஆகாது. நீ விடலை அப்படின்னா அந்த தண்டனை அனுபவிக்கணும். ஸோ எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பாக இருக்குன்னா இறைவன் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைங்க, அன்பாக நினைங்க, அவ்வளோதான். இறைவன்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. இறைவன் தான் நமக்கு கணவன், அவர் தான் அப்பா, அவர் தான் குழந்தை, எல்லா உறவும் அவர் தான். ஏன்னா இப்போ உலகம் அழிய போகுது, இதில் பற்று வச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எந்த மதமும் நாம் பாதுகாக்க தேவையில்ல, அது எப்போவுமே இருக்கும். ஸோ நாம் இப்போ எல்லா மதத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இறைவனுடையவராயிடணும், இறைவனை நினைக்கணும். இதுக்கு மதம் மாறுறது எதுவும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இறைவனை கேளுங்க, இறைவனை நினைங்க. நிறைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள், நிறைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இறைவனை கரெக்டாக தெரிஞ்சுட்டு நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க சர்ச்சு மசூதி அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நினைக்கும் போது இறைவனை கரெக்டாக நினச்சிக்கோங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும், அன்பு மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, அதை புரிஞ்சுங்க. எடுத்தோடனே அது தெரியாது, கூட்டமாக சேர்ந்தால் தான் பாதுகாப்புன்னு நினைப்பீங்க, கிடையாது இல்லையா. ஸோ அந்த பாருங்கள், அந்த 13 மணி நேரம் தீவிரவாதிகள் இருக்கும்போது ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கூட்டமாக தான் இருந்தாங்க, யார் காப்பாற்றினா இல்லையா.
நம்ம குணம் தான் நமக்கு பாதுகாப்பு. அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசம். அந்த தர்மத்தை இழந்துடாதீங்க. அமைதி, அன்பு, இறைவனுடைய நினைவு, யாருக்கும் வார்த்தையில் கூட துக்கம் கொடுக்காதீங்க. இல்லை இப்போ அந்த சகோதரரை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் பண்ணாங்களான்னு தெரியாது. ஒரு வேளை அவங்களே பண்ணியிருந்தா கூட அவர் சொன்ன வார்த்தை ஏதோ ஒன்று அவங்கள வந்து டென்ஷன் ஆக்கி இருக்குது. அவங்க பலகீனமாக இருக்காங்கன்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. பலகீனமானவங்கள கூட நம்ம ஏன் தூண்டணும் இல்லை? ஸோ அந்தளவுக்கு நம்ம அன்பானவர்களாக இருக்கணும். நம்ம பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும், கடவுளே இல்லைன்றவங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய குணம் வந்து இனிமையாக இருக்கணும். ஸோ அதை தான் இறைவன் போதிக்கிறார். ஸோ இறைவன் சொல்கிறது தினம் தினம் கேட்கும்போது மட்டும்தான் அது வரும். நிறைய பேர் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய குணம் வந்து மோசமாக ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்போ அஜித் பாட்டு, விஜய் பாட்டு, அப்படியே வெறித்தனமாக அடே நண்பா உன்னை வெல்வேன் ரஜினி பாட்டெலாம் இருக்கு. அதை கேட்கும்போது உங்களுக்குள்ள அந்த மிருக குணம் வரும், திடீர்னு அது வெளிப்படும். அதில் தான் மாட்டிக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த சினிமா பாட்டெலாம் தயவுசெய்து கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியாது, விஷத்தையே உள்ளே விடாதீங்க. இறைவனுடைய ஞானம். அப்படியே நீங்கள் சினிமா பாட்டு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல உங்களை அமைதிப்படுத்துகிற பாட்டாக கேளுங்க. இந்த லவ்வில் தூண்டி விடுறது இல்லையா, லவ் பாட்டு அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதை பார்த்து தானே லவ் பண்ணி போய் நிறைய பிரச்சனைலாம் வருது. ஸோ 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்றாங்களா, அது மாதிரி மனசை அப்படியே தட்டி கொடுக்குற ஆன்மீக பாட்டை மட்டும் கேட்குறதா இருந்தால் அதை மட்டும் கேளுங்க. எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.